الحمد لله المنعوت بجميل الصفات، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم المبعوث بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره الكافرون، وعلى آله وأصحابه الذين نصبوا أنفسهم للدفاع عن بيضة الدين. أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم: بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. صدق الله العظيم. விரிந்த விண்ணையும் பரந்த மண்ணையும் படைத்து விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், சாந்தி மதம் ஏந்தி வந்த சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் இஸ்லாம் எனும் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்பதற்காக வேண்டி தங்களுடைய இன்னுயிர்களை எல்லாம் மயிர்களாக மதித்து கற்களாக பாவித்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், மேலும் கியாமத்து நாள் வரும் வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மூலமாக இப்பூலோகுக்கு அறிமுகம் செய்யப்பட்ட அவனுடைய உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவில் யார் யார் எல்லாம் எடுத்து நடப்பார்களோ அப்படிப்பட்ட அத்துணை நல்லடியார்கள் மீதிலும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஒரு தினத்திலே அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்டவனுடைய பருவான கடமையை நிறைவேற்றுவதற்காகவே தூய்மையான உள்ளங்களுடன் இஅ்திகாஃபுடைய நிய்யத்துடன் அல்லாஹ்வின் இல்லமாம் பள்ளி வாயிலே ஒன்று கொண்டுமே இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப நெஞ்சங்கள் ஆரம்பமாக எம்மை படைத்து பரிமாறித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களாய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அனுதினமும் பயந்து, விசேஷமாக நாம் தனிமையில இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் கூட அல்லாஹ்வினால் ஹராமாக்கப்பட்ட பாவமான காரியங்களை செய்து நாசத்தில் வீழ்ந்து விடாமல் அவனை உண்மையான முறையில் தக்குவா செய்து பயந்து பணித்து நடந்து கொள்ளுமாறு முதற்கன் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த உண்மையான தக்குவாவை கொண்டு வன்மையாக வசியத் செய்து கொள்கின்றேன். நஸீஹத் எனும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்பார்ந்த மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எங்கள் அனைவர்களுக்கும் தெரியும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் எப்படியான ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பயங்கரமான ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு மோசமான ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குர்ஆன் ஹதீஸுடைய சுருக்கத்தை எடுத்து பார்த்தால் எந்த காலத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்கள், எந்த காலம் இந்த உம்மத்திலே படு மோசமான காலமாக இருக்கும் என்று வர்ணித்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு யுகத்தில் நாம் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் பிரச்சனை, எங்கு பார்த்தாலும் அழிவுகள், அனர்த்தங்கள், அழிச்சாட்டியங்கள், பாவங்கள், சுபஹானல்லாஹ், நாலா திக்குகளாலும் பிரச்சனைகளும் அழிவுகளும் அனர்த்தங்களும் அநியாயங்களும் கட்டவிழ்த்து விடப்பட்டு முழு உலக வாழ் மக்களும் பரிதவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான யுகம். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ள வேண்டும்.
இவை அனைத்தையும் எங்களுடைய பார்வையில் எங்களுடைய சிந்தனைக்கு சாதாரணமாக இலகுவாக தென்பட வேண்டுமா? நாம் விளங்க வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், இந்த உலகத்துடைய அந்தரங்கத்தை, ஹகீகத்தை, யதார்த்தத்தை, உண்மையை ஒரு மனிதன் சரியாக புரிந்து கொண்டான் என்றால், சரியாக விளங்கிக் கொண்டான் என்றால், உலகத்தில் எந்த கட்டம் வந்தாலும் ஒரு முஸ்லிமுடைய உள்ளம் தளராது. கண்ணியமானவர்களே, முதலாவது நாம் விளங்க வேண்டிய விடயம், இந்த உலகம் இது சோதனைக்குரியது. பிறப்பது முதல் அல்ல, பிறப்பதற்கு முன்னால் ஆரம்பிக்கின்ற சோதனை. எங்களுடைய கடைசி மூச்சு இந்த பூமிக்கு மேலால் இருந்து பறிக்கப்படும் வரைக்கும் இந்த உலகத்துடைய வாழ்க்கை சோதனை. சோதனை, இதை நாம் சரியாக புரிய வேண்டும். அல்லது ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. இந்த உலகத்துடைய வாழ்க்கை சோதனை. ஒரு நோய் வந்ததற்கு பின்னால் அல்ல சோதனை, ஒரு அனர்த்தம் ஏற்பட்டதற்கு பின்னால் அல்ல சோதனை, வியாபாரத்தில் ஒரு நஷ்டம் வந்ததற்கு பின்னால் அல்ல சோதனை, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்ததற்கு பின்னால் அல்ல சோதனை. சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒவ்வொரு மனிதனுடைய சோதனையும் பிறந்ததற்கு பின்னால் அல்ல, தாயுடைய கருவறையில இருக்கும் போதே ஆரம்பிக்கிறது. எல்லோருக்கும் தெரியும், பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் அழுது கொண்டு பிறக்கிறார்கள். குழந்தை அழுது கொண்டு பிறக்கிறார்கள். நாம் காரணம் கேட்டால் சில நேரம் எங்களுடைய புத்தியை பாவிப்போம். 3 கிலோ, 3.5 கிலோ, 2.5 கிலோ பருமனான ஒரு பொருள் சிறியொரு பாவையால் வெளியாகின்ற நேரத்தில் ஏற்படுகின்ற அந்த வருத்தம், நெருக்கடியின் காரணமாக குழந்தை வலியில் தாங்க முடியாமல் அழுகிறது என்று நாம் நினைக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரணம் சொன்னார்கள். குழந்தைகள் ஏன் அழுது கொண்டு பிறக்கிறது தெரியுமா? தாயுடைய கருவறையில் இருந்து குழந்தை இந்த உலகத்துக்கு வருகின்ற தருணத்தை முடிவு செய்பவன் ரப்பு அல்லாஹ். வல்லாஹு அக்ரஜகும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும். உங்களோட தாய்மாருடைய கருவறையில் இருந்து இந்த உலகத்துக்கு உங்களை கொண்டு வருபவன் படைத்த ரப்புல் ஆலமீன். கண்ணியமானவர்களே, பிறக்கின்ற நேரத்தில் தாயுடைய கருவறையில் இருந்து அந்த குழந்தையுடைய தலையை எந்த இடத்தான குழந்தை இந்த உலகத்தை பார்க்குமோ அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தாக்குபவன் அல்லாஹ். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அந்த நேரத்தில் குழந்தை அழுவதற்கு காரணம் சொன்னார்கள். பிறக்கின்ற நேரத்தில் ஷைத்தான் ஒரு கிள்ளி விடுகிறான். அந்த வருத்தத்தினால் குழந்தை அழுது கொண்டு பிறக்கிறது என்றார்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறப்பதற்கு முன்னால் சோதனை, சக்கராத், கடைசி கட்டம். இந்த பூமிக்கு மேலால் இந்த உலகத்தில் சக்கராத்தை போன்ற பயங்கரமான கட்டம் பூமிக்கு மேலால் கிடையாது. 1,24,000 நபிமார்களும் சக்கராத்தை 1,24,000 விதத்தில் வர்ணித்தார்கள். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எங்கட நபி வர்ணித்த வர்ணனையை பாருங்கள். சக்கராத் எப்படிப்பட்டது தெரியுமா? ஒவ்வொரு முடிக்கும் சக்கராத் இருக்கிறது, ஒவ்வொரு ரோமத்துக்கும் சக்கராத் இருக்கிறது. ஒரு ரோமத்துடைய சக்கராத்தை முழு உலகத்துக்கு பிரித்துக் கொடுத்தாலும் தாங்க மாட்டார்கள் என்றார்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறக்க முன்னால் ஷைத்தானுடைய சோதனையில் ஆரம்பித்த மனிதனுடைய வாழ்க்கை இறப்பு சக்கராத்தோட முடிகிறது என்றால் உலமாக்கள் எழுதுகிறார்கள், மனிதா, பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் இந்த உலகம் சோதனை. சோதனை இதை சரியாக புரிந்து கொண்டோம் என்றால் உலகத்துடைய வாழ்க்கையை வாழுவது இலகுவாகிவிடும். கண்ணியமானவர்களே, அந்த அடிப்படையில்
அல்லாஹ் சோதனைக்கு இந்த உலகத்திலே சோதிப்பதற்கு மனித சமுதாயத்தை 3 கூட்டங்களாக அல்லாஹ் தராதரம் பிரிக்கிறார். 3 கூட்டங்களுக்கு வெவ்வேறான சோதனை. முதலாவது கூட்டம் நபிமார்கள், ரசூல்மார்கள். இவர்களுடைய சோதனை வேறு. அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உத்தமர்கள், பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்ட மஅசூமீன்கள், இவர்களுடைய சோதனை வேறு. அடுத்தது அந்த நபிமார்களை, 2வது கூட்டம் அந்த நபிமார்களை ஏற்றுக்கொண்ட முஃமின்கள், இவர்களுடைய சோதனை வேறு. அல்லாஹ்வை நிராகரிக்கின்ற முஷ்ரிக்கீன்கள், இணை வைப்பார்கள், இவர்களுடைய சோதனை வேறு. குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்தில் உலமாக்கள் 3 சாராராக பிரிக்கிறார்கள். அதிலேயும் ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஆச்சரியம் என்ன தெரியுமா? நபிமார்கள், ரசூல்மார்களுடைய தரத்தை எடுக்கின்ற நேரத்தில் அவர்களுக்கு ஒரே விதமான சோதனை கிடையாது. அவர்களுக்கு மத்தியிலும் தராதரம் இருக்கிறது. நபிமார்களுடைய சோதனை வேறு, ரசூல்மார்களுடைய சோதனை வேறு. உலுல் அஸ்ம் என்று சொல்லக்கூடிய 5 பெரும் ரசூல்மார்கள், ஹஜ்ரத் நூஹ், ஹஜ்ரத் இப்ராஹிம், ஹஜ்ரத் மூசா, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், எங்களுடைய உயிரையும் விட மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த 5 பெரும் ரசூல்மார்களுடைய சோதனை வேறு. அதிலேயும் ஆச்சரியம் என்ன தெரியுமா? 5 பெரும் ரசூல்மார்களிலும் எங்களுடைய உயிரையும் விட மேலான முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சோதனை வேறு, வித்தியாசம். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, சில நபிமார்களை அல்லாஹ் ஒரு சில சோதனையை கொண்டு சோதித்தான். சில நபிமார்களை ஒரு சில சோதனை. உதாரணம் சொல்வதாக இருந்தால் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நோயை கொண்டு சோதித்தான். சாதாரணமான நோய் அல்ல, சாதாரணமான நோய் அல்ல. உடம்பு காய் பொக்கலுக்கு வெடித்து புழுவெளியாகியது. 100 மனைவிமார்கள் இருந்தார்கள். 99 மறைவிவார்கள் இவர்களை விட்டு விரண்டோடினார்கள். முழுவதும் ஹஜ்ரத் அய்யூபை ஒதுக்கியது. எவ்வளவு காலம்? 3 ரிவாயத்துகள் வருகிறது ஹதீஸ் கிரந்தங்கள். ஒன்று 7 வருடம், இன்னொன்று 13 வருடம், இன்னும் ஒன்று 17 வருடங்கள் அந்த நோயினால் பீடிக்கப்பட்டார்கள். அவனுடைய அகோரம் முழு ஊரும் அவரை ஊரை விட்டு ஒதுக்கியது. சுப்ஹானல்லாஹ், பயங்கரமான நோய். ஆச்சரியம், அவரோடு ஒரே ஒரு மனைவி ரஹ்மா என்ற மனைவி மாத்திரம்தான் கடைசி வரைக்கும் அந்த கணவனுடைய ஹிதமத்தில் இருந்தார்கள். பொறுக்க முடியாமல், தாங்க முடியாமல் மனைவி கணவனிடத்தில் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய அருமை கணவரே, ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் ஒரு பிரத்யேகமான துஆவை கொடுத்திருக்கிறான் அல்லவா? 17 வருடங்களாக நோயில் வதட்டி வாய்க்கப்படுகிறீர்களே, அல்லாஹ்விடத்தில் அந்த துஆவை உங்களுக்கு பிரயோகிக்கலாமே, பாவிக்கலாமே என்று ஒரு ஆலோசனை மஷூரா சொன்ன நேரத்தில் ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய மனைவியை பார்த்து சொன்ன வார்த்தை இருக்கிறது, சரித்திரத்தில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? ரஹ்மா, என்னுடைய அருமை மனைவியே, என்ன பேச்சு பேசுகிறாய், என்ன பேச்சு பேசுகிறாய்? எத்தனை வருடங்கள், எத்தனை தசாப்தங்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்திருக்கிறேன், அல்லாஹ்வுடைய நியமத்தை அனுபவித்திருக்கிறேன். வெறுமனே ஒரு 7, வெறுமனே ஒரு 13, வெறுமனே ஒரு 17 வருடங்கள் தானே நோயினால் கஷ்டப்படுகிறேன். பொறுமை இழந்து இந்த துஆவை நீ கேட்க சொல்கிறாயா? என்னுடைய அருமை மனைவியே, இந்த நோய்க்காக வேண்டி இந்த துஆவை அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கு நான் வெட்கப்படுகிறேன் என்றார்கள் ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த வார்த்தை ரப்புக்கு பிடித்தது. அல்லாஹ் சுகத்தை கொடுத்தார். நோய் ஒரு சோதனை. ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மகனை கொண்டு சோதித்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ஹஜ்ரத் யூசுஃபை ஒரு பெண்ணை கொண்டு சோதித்தான் அல்லாஹ். ஹஜ்ரத் இப்ராஹீமை நும்ரூதை கொண்டு சோதித்தான். ஹஜ்ரத் மூசாவை ஃபிரௌனை கொண்டு சோதித்தான். ஆனால் எங்களுடைய உயிரை விட மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
இந்த உலகத்தில் நாங்கள் எது எதுவெல்லாம் சோதனை என்று பாடம் படித்து வைத்திருக்கிறோமோ அத்துணை சோதனைகளுக்கும் ஒரு நபி எங்களுடைய நபி முகம் கொடுத்தார்கள். ரசூலுல்லாவே சொன்னாங்க, நான் சோதிக்கப்பட்டது போல் இந்த பூமிக்கு மேலால் யாரும் சோதிக்கப்படவில்லை என்றார்கள். சோதனை, எந்த சோதனையில் ரசூலுல்லா தப்பினார்கள்? பிறப்பதற்கு முன்னாலேயே தந்தையை இழந்தார்கள், அனாதை. பிறந்து 6 வருடத்தில் தாய் இல்லை, பிறந்து 8 வருடத்தில் பாட்டனார் இல்லை. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, 25 வயதில் திருமணம் முடித்தார்கள். 7 குழந்தைகள் ரசூலுல்லாவுக்கு. வஃபாத்துக்கு முன்னால் 6 பேருடைய ரூஹை அல்லாஹ் பறித்தான். சோதனை. ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னால் உள்ளத்துக்கு ஆறுதலாக இருந்தவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்களுடைய ரூஹை பறித்து அல்லாஹ் சோதித்தான். உயிருக்கு ஆறுதலாக இருந்தவர்கள், பாதுகாப்பாக இருந்தவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பெரியப்பா அபூ தாலிப். ஹிஜ்ரத்துக்கு முன்னால் ரூஹை வாங்கி சோதித்தார். ஷுஐப் அபீ தாலிப் 3 வருடங்கள் முழு குடும்பமும் கஷ்டப்பட்டது ரசூலுல்லாஹ்வுடைய. அந்த சரித்திரத்தை கொஞ்சம் வாசித்து பாருங்கள், சில நேரம் இதயம் தாங்காது. முழு கனெக்ஷனும் துண்டிக்கப்பட்டிருந்தது. எழுதுகிறார்கள் சரித்திரத்தில், பச்சிலம் குழந்தைகளை சுமந்த தாய்மார்கள், குழந்தைகளுக்கு மார்பகத்திலே பால் கிடையாது, குழந்தைகள் பசி தாங்க முடியாமல் கதறுகிறது, செய்வதறியாது மரத்துடைய காய்ந்த இலைகளை நொறுக்கி தகர்த்து சாப்பாடாக கொடுத்தார்கள். பட்டார்கள் கஷ்டம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஷுஐப் அபீ தாலிப் பட்ட நோயினால் தான் ரசூலுல்லாஹ்வுடைய பெரியப்பா அபூ தாலிபும் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவும் அந்த ஆண்டில் தான் வஃபாத்தானார்கள். கண்ணியமானவர்களே, எதில் தப்பினார்கள் ரசூலுல்லாஹ்? ரசூலுல்லாஹ் நேசித்த மக்கத்துல் முக்கர்ரமாவை துரத்தி அடிக்கப்பட்டார்கள். சோதனை. எந்த சோதனைக்கு ரசூலுல்லாஹ் முகம் கொடுக்கவில்லை. பிறப்பில் இருந்து ரசூலுல்லாஹும் இறக்கும் வரைக்கும் சோதிக்கப்பட்டார்கள். சக்கராத். என்ன சொன்னார்கள் ரசூலுல்லாஹ்? ஆயிஷா 3 வருடங்களுக்கு முன்னால ஹைபர்ல அந்த ஸைனப் என்று சொல்லக்கூடிய அந்த யூத பெண் தந்த நஞ்சு வேலை செய்து விஷமூட்டப்பட்ட மாமிசம் புகட்டப்பட்டது ரசூலுல்லாஹ்வுக்கு. பிஷ்ர் என்ற சஹாபி அந்த நஞ்சை சுவைத்த கனவே அந்த இடத்திலே வஃபாத்தாயினார்கள், ஷஹீதானார்கள். ரசூலுல்லாஹ் வாயில் திணித்து விட்டார்கள், மென்று கொண்டிருக்கிறார்கள். 2 ரிவாயத் வருகிறது. ஒன்று, அந்த மாமிசம் பேசியது நபியை விழுங்கி விடாதீர்கள், என் நஞ்சு தீட்டப்பட்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். 2வது ரிவாயத், தொண்டை குளிச்சு வந்து விட்டது. வானவர் கோமான் ஜிப்ரீல் ரப்புடைய அரிசிலிருந்து வந்து ரசூலுல்லாஹ்வுடைய தொண்டையை பிடித்தார்கள். யா ரசூலல்லாஹ், விழுங்கி விடாதீர்கள், உங்களுடைய மாமிசத்தில் விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொன்னார்கள் தெரியுமா ஆயிஷா? ஹாதா அவானு இன்கிதாஇ அப்ஹரி. சக்கராத்தில் ஆயிஷாட மடியிலிருந்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆயிஷா, அந்த 3 வருஷத்துக்கு முன்னால அந்த ஸைனப் என்ற பெண் தந்த அந்த விஷத்துடைய ஒரு துளி என்னுடைய உடம்புக்குள்ளே போனது. அதுதான் என்னுடைய ஹார்ட்டில் இருந்து, முதுகன் தண்டில் இருந்து ஹார்ட்டுக்கு வருகின்ற நரம்புக்கு பெயர் அபுஹர். உயிரோட்டம் உள்ள நரம்பு. அந்த நரம்புல ரத்தத்தை அந்த விஷம் பிளாக் பண்ணுகின்றார்கள் ரசூலுல்லாஹ். சோதிக்கப்பட்டார்கள். சோதனை. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, சொல்ல வருகின்ற விடயம் 3 சாராராக பிரித்திருக்கிறார். ரசூல்மார்கள், நபிமார்களுடைய சோதனை வேறு. 2வது, நபிமார்களை ஏற்ற முஸ்லிம்கள், முக்மீன்கள். கண்ணியமானவர்களே, இன்று நாம் முஸ்லிம்கள் சோதிக்கப்படுகிறோம். ஹதீஸுடைய சுருக்கம் 3 காரணத்தினால் இந்த உம்மத்தின் பூமிக்கு மேலால் சோதிக்கப்படுவார்கள். ஒன்று, முஸ்லீமாக பிறந்தார்,
மனிதனாக பிறந்தால் இந்த பூமிக்கு மேலால் சோதனை சோதனை. وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. அல்லாஹ் சொல்கிறார், 4 விதமான சோதனைகளை கொண்டு சோதிப்போம். وَلَنَبْلُوَنَّكُمْ நிச்சயமாக சத்தியமாக சோதிப்போம். மினல் ஹவுஃப் பயத்தை கொண்டு உங்களை சோதிப்போம். கண்ணியமானவர்களே, அதற்கு உதாரணம் சொல்லி விளங்கப்படுத்த வேண்டிய தேவை கிடையாது. நாட்டில் கூட சில காலத்தில் பயந்து சோதிக்கப்பட்டோம். பயத்தால் சோதனை. 2வது அல்லாஹ் சொல்றான், பஞ்சத்தை கொண்டு சோதிப்போம், பட்டினியை கொண்டு சோதிப்போம். சென்ற வாரம் நடந்த அனர்த்தம், வெள்ள பிரளயம், இந்த கிழக்கு மாகாணங்களில் எத்தனை கோடீஸ்வரர்கள் ஒட்டுமொத்தமான சொத்துகளையும் இழந்து கொடுக்கின்ற ஒரு சோத்து பாசலை எதிர்பார்த்து நின்றார்கள். கண்ணியமானவர்களே, ரப்பு சொல்கிறான், சோதிக்க நாடினான் சோதித்து காட்டுவேன். ஒரு இரவு போதும். பஞ்சத்தை கொண்டு சோதிப்போம். உங்களுடைய பொருள்களை குறைத்து சோதிப்போம். உங்களுடைய வியாபாரத்தை மடக்கி சோதிப்போம். சுப்ஹானல்லாஹ். அந்த சோதனை எப்படியும் இருக்கலாம். அது வெள்ளமாக இருக்கட்டும், அது புயலாக இருக்கட்டும், அது சூறாவளியாக இருக்கட்டும், அது சுனாமியாக இருக்கட்டும், அது எரிமலையாக இருக்கட்டும், அது பூமி அதிர்ச்சியாக இருக்கட்டும், அது மண் சரிவாக இருக்கட்டும். சமீபத்தில் துருக்கியில் நடந்த பூகம்பம், சுப்ஹானல்லாஹ், நினைத்து கூட பார்க்க முடியாது. இன்றும் இந்தியா போன்ற பகுதிகளிலே வெள்ளமும் புயல் காற்றும் அலைமோதிக் கொண்டிருக்கிறது. சோதனை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சோதிப்போம். உயிர்களில் சிலரை பறிப்பது கொண்டும் சோதனை வரும். இது சோதனை. இந்த வெள்ளத்தில் கிட்டத்தட்ட 18 உயிர்கள் காவு கொள்ளப்பட்டன. ஹதீஸுடைய பார்வையில் ஷஹாதத். ஆனால் எத்தனையோ விதமான பேச்சுக்கள், தேவையில்லாத பேச்சுக்கள், ஈமானுக்கு மாற்றமான கதைகள். ஹகீக்கத்தை, யதார்த்தத்தை, அந்தரங்கத்தை சரியாக புரிந்திருந்தால் யாரும் இதை பேச மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இதை அல்லாஹ் சோதனை என்று சொல்கிறான். இதே நேரம் பலஸ்தீனுக்கு இன்று போனால் ஆயிரக்கணக்கான குழந்தைகளுடைய உயிர் என்ன பாவம் செய்தார்கள். சோதனை. அல்லாஹ் சொல்கிறான், உயிர்களில் சிலரை பதிப்பது கொண்டும் என்னுடைய சோதனை வரும். எனவே கண்ணியமானவர்களே, முஸ்லிம்களை சோதிப்பதற்கு முஸ்லிமாக பிறந்தால் சோதனை. 2வது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டி சோதிப்பேன். சின்ன சின்ன பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டி சோதிப்பேன். புகாரியுடைய ரிவாயத், முஸ்லிமுடைய ரிவாயத். லா மா யுஸீபுல் முஃமின். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டம், நஷ்டம், பிரச்சனை, சிக்கல், கவலை, துன்பம், சஞ்சலம் அனைத்தையும் சொன்னார்கள். அந்த ஹதீஸுடைய முடிவு கடைசியில் என்ன பாவித்தார்கள் தெரியுமா? மனிதா, நீ நடக்கின்ற நேரத்தில் பாதையில் இருக்கின்ற ஒரு முள்ளு குத்தினாலும் அல்லாஹ் அதனால் உன்னுடைய பாவத்தை மன்னிக்கிறான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாவத்தை மன்னிக்க அல்லாஹ் சோதிப்பான், அல்லது சுவர்க்கத்தில் பெறக்கூடிய அந்தஸ்தை அடைவதற்கு அல்லாஹ் சோதிப்பான். அது நோயால் வரும், பிரச்சனையால் வரும், இழப்பால் வரும், உயிர் சேதத்தால் வரும், வெள்ளத்தால் வரும், புயலால் வரும், எதனாலும் வரலாம். அல்லாஹ் விரும்பி சோதிப்பான். எங்களுக்கு அந்தஸ்தை தருவதற்காக வேண்டி சோதிப்பான். 3வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3வது காரணம் என்ன தெரியுமா? லிதுனூபி, மனிதர்களுடைய பாவத்தினால் அல்லாஹ் சோதிப்பான்.
நான் இரண்டாவது சொன்ன காரணம் சின்ன சின்ன பாவங்களை மன்னிப்பதற்கு சோதிப்பான். இப்பொழுது நாம் சொல்ல போகின்ற விடயம் நாம் செய்யக்கூடிய பாவத்தினால். இது என்னுடைய வார்த்தை அல்ல, குர்ஆன் அடித்து சொல்லுகின்ற வார்த்தை. தலையில பிரச்சனையா, கடல்ல பிரச்சனையா, ரப்பு அல்லாஹ் விரும்பி இறக்குவது கிடையாது. மாற்றமாக மனிதர்கள் செய்யக்கூடிய பாவத்தினால் அல்லாஹ்வுடைய சோதனை வருகிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். மா அஸாபகும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீகும். இந்த பூமிக்கு மேலான ஒரு சோதனை, ஒரு அனர்த்தம், ஒரு அழிவு, ஒரு பிரச்சனை, ஒரு சிக்கல் வருகிறதா, இது ரப்பு அல்லாஹ் விரும்பி இறக்குவது கிடையாது. மாற்றமாக பிமா கஸபத் ஐதீகும், நீங்கள் செய்கின்ற பாவத்தினால் அல்லாஹ்வுடைய தண்டனை, சோதனை இறங்குகிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். பாவத்துடைய அசராத் பயங்கரமானது கண்ணியமானவர்களே, பாவத்துடைய அசராத் பயங்கரமானது. ஹஜருல் அஸ்வத் கல் நஸல மினல் ஜன்னah, திர்மிதியுடைய ரிவாயத். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், சொர்க்கத்தில் இருந்து இறக்கப்பட்ட கல் ஹஜருல் அஸ்வத் அஷத்து மினல் லபன். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், இறக்கப்படும் போது அதனுடைய நிறம் பாலை விட வெண்மையாக இருந்தது. பாலை விட வெண்மை. இன்று நாம் அதற்கு சொல்லுகின்ற பேரே ஹஜருல் அஸ்வத், மிக கருங்கல், கருப்பு கல். என்ன காரணம்? சொர்க்கத்தை நிறத்தை மாற்றியது எது? பால் நிறத்தை கருக்க செய்தது எது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சப்பதத் ஹதாயா பனி ஆதம். அந்த இடத்துக்கு போய் அந்த கல்லை தொட்டு தொட்டு முகர்கின்றோமே, பாவம் செய்த கரங்கள் அந்த கல்லை தொட்டு 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 சொர்க்கத்து கல்லை கூட அந்த பாவக்கரங்கள் கருக்க செய்து விட்டது என்றார்கள். பாவத்துடைய அசராத் பயங்கரமானது. இதனால் தான் செப்புடைய உலமாக்கள் எழுதுகிறார்கள், உங்களுடைய வீட்டுக்குள் தொழாதவன் இருக்கிறானா, யாராக இருக்கட்டும், சொந்த சகோதரனாக இருக்கட்டும், உங்களுடைய பச்சிலம் குழந்தைகளை முத்தமிட கொடுக்காதீர்கள். அந்த சொர்க்கத்து கல்லையே கருக்க செய்து விட்டது என்றால், இந்த படும் பாவி முத்தமிட்டால் அந்த பிஞ்சு சதையை இந்த பாவம் என்ன பாடுபடுத்தும்? உங்களுடைய பெண்களை தொழாதவனுக்கு, வட்டியோடு இருப்பவனுக்கு, அநியாயக்காரனுக்கு திருமணம் முடித்துக் கொடுக்காதீர்கள். தொழாதவனோடு வியாபாரம் வேண்டாம். தொழாதவனோடு ஒரு சகலில் இருந்து கூட சாப்பிடாதீர்கள். தரித்திரியம். பாவத்துடைய அசராத் பயங்கரமானது கண்ணியமானவர்களே. பாவம் யாரு செய்கிறது என்றதல்ல, எங்கு நடப்பதென்றதல்ல. பாவம் பாவம் தான். நடந்த இடம் சொர்க்கமாக இருக்கட்டும், செஞ்ச ஆள் நபியாக இருக்கட்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எங்கே தவறு வைத்தார்கள்? உலகத்தில் அல்ல, ஜன்னத்துல் மஅவா, சித்ரத்துல் முன்தஹாவுக்கு மேல. இந்த சித்ரத்துல் முன்தஹா ஐந்தஹா ஜன்னத்துல் மஅவா. ஹஜ்ரத் ஆதமையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேரையும் அல்லாஹ் வாழ வைத்த சொர்க்கம் ஜன்னத்துல் மஅவா. அங்கு தவறு இழைத்தார்கள். ஒரே ஒரு தவறு, வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா என்ற கட்டளை மட்டும்தான் அல்லாஹ் பிறப்பித்தார். என்ன நடந்தது? தவறு இழைத்தார்கள். பாவத்துடைய அசராத். செஞ்சது நபியாக இருக்கட்டும், செய்த இடம் சொர்க்கமாக இருக்கட்டும், பாவம் பாவம் தான். அபராத்தை காட்டியே தீரும். என்ன நடந்தது? உடுத்தி இருந்த உடுப்பை கூட அல்லாஹ் நிர்வாணமாக்கி சில இலைகளுடைய ஔரத்தை மறைத்த நிலைமையில் தான் இந்த உலகத்துக்கு ரெண்டு பேரும் தூக்கி வீசப்பட்டார்கள். மா அக்ரஜல் அபவைன் தாரின் நஈம். ஹஜ்ரத் ஆதம் ஹஜ்ரத் ஹவ்வாவை சொர்க்கத்தில் இருந்து வெளியே போட்டது எது? அவர்கள் செய்த தவறு. இப்லீஸ் யாரு கண்ணியமானவர்களே? இப்லீஸ் யாரு? அவனை பற்றி என்ன தெரியும் எங்களுக்கு? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். எடுத்தறியப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் என்பது தெரியும். யார் இவன்? 80,000 வருடங்கள் சொர்க்கத்தில் இருந்தவன் இப்லீஸ். 20,000 வருடங்கள் மலக்குமார்களுடைய உஸ்தாத், ஆசான். 14,000 வருடங்கள் ரப்புடைய அரிசை தவாப் செய்தவன். சுப்ஹானல்லாஹ். சாதாரணமான ஆள் அல்ல. என்ன நடந்தது? இவன் செய்த தவறு என்ன?
கொலை செய்யல, ஜினா செய்யல, வட்டி சாப்பிடல, கோல்பணம் ஒன்றும் செய்யல. இவன் செஞ்சது ரப்புக்கு செய்ய வேண்டியதல்ல, ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய சுஜூதை மறுத்தான். ஆதமுக்கு செய்ய வேண்டிய சுஜூத் என்ன நடந்தது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒட்டுமொத்தமான வானவர் கோமான் மலக்குமார்களும் ஹஜ்ரத் ஆதமை படைத்ததற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி சுஜூதில் விழுந்து தலையை தூக்குகிறார்கள். இப்லீஸ் எடுத்தறியப்பட்ட ஷைத்தானாக மாற்றப்பட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவனுடைய தோற்றத்தை அல்லாஹ் பன்றியுடைய தோற்றமாக மாற்றி இருந்தார். செஞ்ச தவறு நிறைய அல்ல, ஒரே ஒரு சுஜூதை மறுத்தது. சொர்க்கம் பறிக்கப்பட்டது, ரஹ்மத் பறிக்கப்பட்டது, ஆசான் பட்டம் பறிக்கப்பட்டது. ரஹ்மத்துக்கு சொந்தக்காரனாக இருந்தவனை அல்லாஹ் அவனுடைய சாபத்துக்கு சொந்தக்காரனாக மாற்றினான். சொர்க்கத்துக்கு தலைவனாக இருந்தவனை அல்லாஹ் நரகத்துக்கு உரியவனாக ஆற்றினான். காரணம், அவன் செஞ்ச பாவம். பாவத்துடைய அசரா பயங்கரமானது. கண்ணியமானவர்களே, பாவத்தினால் சோதிக்கப்படுவோம். உதாரணம் சொல்லி விளங்கப்படுத்த வேண்டிய தேவை கிடையாது. எத்தனையோ ஹதீஸ்கள் எண்ணிக்கை குறிப்பிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணித்திருக்கிறார்கள். இது நடந்தால் இப்படி தண்டனை வரும். திருமிதியுடைய ரிவாயத், அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்தார்கள், இதா ஃபாலத் உம்மத்தி 15 ஹஸ்லத்தன், எப்ப என்னுடைய உம்மத்து 15 விதமான பாவங்களை சர்வ சாதாரணமாக செய்ய ஆரம்பிப்பாங்களோ, அதுல பட்டியல் போட்டார்கள். அமானித மோசடி, ஜக்காத்தை நிறைவேற்றுவார்கள், வேண்டாவிற்போடு நிறைவேற்றுவார்கள். நிறைவேற்றாதவர்கள் அல்ல, நிறைவேற்றுவார்கள். மனசு நொந்து நிறைவேற்றுவார்கள். இவர்கள் இருந்தாலும் அந்த சமூகத்துக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கும் என்றார்கள் ரசூலுல்லாஹ். பெற்றவர்களை நோவித்தார், மியூசிக்கை ஹலாலாக்கினார், விபச்சாரம் பரவினார், சுப்ஹானல்லாஹ், போதைப் பொருள் சர்வசாதாரணமாக புழங்கப்பட்டார். முடிவு சொன்னார்கள், புயல் காற்றை கொண்டு அல்லாஹ் அந்த சமூகத்தை அழிப்பான், சூறாவளியை கொண்டு அழிப்பான், பூமி அதிர்ச்சியை ஏற்படுத்தி அழிப்பான். அவர்களுடைய தோற்றத்தை பன்றி குரங்குகளுடைய தோற்றமாக உருமாற்றி அல்லாஹ்வுடைய தண்டனை வரும். இந்த வார்த்தை குலமக்கள் எழுதுகின்ற விளக்கம், அல்லாஹ் பன்றி குரங்குடைய தோற்றமாக முகத்தை மாற்ற மாட்டான், அவர்களுடைய கல்வை பன்றி குரங்குடைய கல்வாக மாற்றிடுவான். இன்றைக்கு பார்க்கிறோம் அதனுடைய ரிசல்ட். மகன் தாயை கொலை செய்கிறான், மகன் தகப்பனை கொலை செய்கிறான். சில்லறை லாபத்துக்காக வேண்டி 10 மாதம் சுமந்த பெற்றோர்களையே அநியாயமாக கதற 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 கொலை செய்கின்ற காலம் இது. என்ன தன்மை கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பாவத்துடைய அசரா பயங்கரம், அல்லாஹ்வுடைய தண்டனை வரும், வெள்ளப்பெருக்கை கொண்டு சோதிப்போம். இது போன்ற பாவங்கள் நடந்தால், கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இப்பொழுது கட்டத்துக்கு வருவோம், வெளியத்துக்கு வருகிறோம். ஜும்மாவுடைய சாரம்சம் நான் சொன்னேன். இந்த உலகத்துடைய வாழ்க்கையே சோதனை. மனிதனாக பிறந்தால் மௌத்து வரைக்கும் சோதனை. மனிதன் என்ற கேட்டகரியில 3 கட்டங்களாக பிரிவினர்களாக எல்லாம் சோதனையை பிரிக்கிறார். அதுல நபிமார்கள் ரசூல்மார்களுடைய சோதனை வேறு. அது அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்கும் உள்ள நெருக்கத்தை உண்டு பண்ண ஏற்படுத்தின சோதனை. இரண்டாவது காரணம், இரண்டாவது முஸ்லீம்கள் சோதிக்கப்படுவார்கள். நான் சொன்னது 3 காரணத்தினால். ஒன்று, முஸ்லீமாக பிறந்தால் சோதனை சோதனை. இரண்டாவது, செய்த சிறிய சிறிய பாவங்களை மன்னிப்பதற்கு சில சோதனை. மூன்றாவது, நான் சொன்னது நாம் செய்கின்ற பாவத்தினால் சோதனை. இப்பொழுது நானும் நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது என்ன? முஸ்லிமாக பிறந்தோம் என்ற காரணத்தினால 100% இஸ்லாத்தை பின்பற்றுகிறோம் என்ற காரணத்தினால சோதிக்கப்படுகிறோமா, அல்லது ஏதோ தெரியாத்தனமாக மனிதன் என்ற அடிப்படையில் எங்களுக்கு அறியாமலே நடக்கின்ற சில சின்ன பாவங்களுக்காக வேண்டி சோதிக்கப்படுகிறோமா, அல்லது இன்றைக்கு உலகத்தில் பார்க்கின்ற தண்டனைகளையும் சோதனைகளையும் பார்த்தால் நாம் செய்கின்ற பாவத்தினால் சோதிக்கப்படுகிறோமா என்பதை முடிவெடுக்க வேண்டிய கட்டம்.
நம்ம ஒவ்வொருத்தரும் நான் என்ன சொல்றேன், இந்த உள்ளத்துல கேட்டு பார்க்கணும், நான் எதனால் சோதிக்கப்படுகிறேன். கண்ணியமானவர்களே, குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்தில் நாம் ஆராய்ச்சி செய்து பார்க்கின்ற நேரத்தில் இந்த காலத்தில் விசேஷமாக 99% சோதிக்கப்படுவதற்குரிய காரணம் நாம் செய்யக்கூடிய பாவம். வீட்டுக்குள் பாவம், அறைக்குள் பாவம். ஒரு காலம் இருந்தது பாவத்தை தேடி போக வேண்டும், பணம் செலவழிக்க வேண்டும், ஊரை விட்டு ஒதுங்க வேண்டும். இந்த காலம் அப்படி அல்ல. வீட்டுக்குள்ளே, பெற்றவர்கள் இருக்கக்குள்ளே, உறவுகள் இருக்க போக்குள்ளே, சொந்த வீட்டில், தனி அறையில், சுப்ஹானல்லாஹ், முழு உலகமும் கைக்குள்ளே நினைத்ததை செய்யலாம் என்று சந்தனம் கட்டுகின்ற காலம். கண்ணியமானவர்களே, சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். வாலிபர்கள் முக்கியமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இரவு நேரங்கள் எதிரே கழிகிறது. நாம் தொழுகைக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் இதை போன்ற பயங்கரமான பாவம் கிடையாது. தொழுகையை களவாக்குவது அக்பருல் கபாயிர் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். மிக பெரும் பாவம் தொழுகையை களவாக்குவது. எத்தனை பேர் நேரத்துக்கு தொழுகிறோம்? எங்களை கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்கிறது? ஹலால் ஹராம் எப்படி இருக்கிறது? நேர்மை எப்படி இருக்கிறது? உண்மை எப்படி இருக்கிறது? வட்டி எப்படி இருக்கிறது? உள்ளத்தில் கை வைக்க சிந்தித்து கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தண்டனை வராமல் இருப்பதுதான் ஆச்சரியம். ஏனென்றால் ஒவ்வொரு நபிமாருடைய உம்மத்தும் ஒவ்வொரு பாவத்தை செய்ததினால் அடித்து நாசமாக்கப்பட்டார்கள். இந்த உம்மத்து புது புது பாவங்களை கண்டுபிடித்து செய்கின்ற ஒரு காலம். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, சோதனைகளை பற்றி பேசுவதில் அர்த்தம் கிடையாது. ஏன் சோதிக்கப்படுகிறோம், அந்த சோதனைக்கு தீர்வு என்ன என்பதை பாடம் படித்து அந்த சோதனையில் இருந்து தப்பிக்கொள்கின்ற முயற்சியில் ஈடுபட கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, நாம் எவ்வளவு பேசினாலும், நாம் எவ்வளவு ஆனந்தப்பட்டாலும், கவலைப்பட்டாலும், என்ன செய்தாலும், நாம் செய்கின்ற பாவத்தை விடாத வரையில், ரப்பின் பக்கம் திரும்பாத வரையில் இந்த சோதனைகளை விட்டு ஒரு நாளும் தப்ப முடியாது. கண்ணியமானவர்களே, எனவே நாம் எடுக்க வேண்டிய பாடம் இது போன்ற பயங்கரமான அனர்த்தங்களில் இருந்து. கண்ணியமானவர்களே, பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் அந்த இடத்தில் பாவம் செய்தவர்கள் என்று சொல்ல வரவில்லை. சோதனை பொதுவானதே. நல்லவர்களும் பாதிக்கப்படுவார்கள், கெட்டவர்களும் பாதிக்கப்படுவார்கள். காரணத்தை இனம் கண்டு வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்து இதற்கு பின்னால் இது போன்ற சோதனைகளில் இருந்து தப்பி மனித புனிதர்களாக மாற வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தெளிவான மார்க்கத்தை தந்திருக்கிறார். எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணத்தையும் தீர்வையும் சொல்லி இருக்கிறார். வருகின்ற அதாவுகள், தண்டனை, சோதனைகளுக்கும் காரணத்தை சொல்லி அந்த சோதனைகளுக்கு தீர்வையும் சொல்லி தந்திருக்கின்ற ஒரு அற்புதமான தீனுல் இஸ்லாம் மார்க்கம் இருக்கிறது. சாதாரணமானதல்ல. எனவே எங்கட புத்தியை பயன்படுத்தி, எங்கட சிந்தனையை பயன்படுத்தி, எங்கட அறிவை பயன்படுத்தி, கண்ணியமானவர்களே, எந்த காரணத்தினால் இந்த காலத்தில் நாம் சோதிக்கப்படுகிறோம், என்ன செய்ய வேண்டும் என்றதை விளங்கி, அதுக்கு காரணம் நாம் செய்கின்ற பாவம் என்பதை நாம் ஊர்ஜிதப்படுத்தினோம் என்றால், முதலாவது அந்த பாவத்தை விட்டு கலந்து தௌபா செய்து கண்ணீர் வடித்து கதறி அழுது அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி மனித புனிதர்களாக மாறி இந்த பூமிக்கு மேலால் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தோடு எங்களோட ஒவ்வொரு மூச்சையும் விடுவதற்கு நாம் முயற்சி செய்து எங்களோட வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக, நிம்மதியாக, கண்ணியமாக, ஆரோக்கியமாக இந்த பூமிக்கு மேலால் வாழ்ந்துவிட்டு செல்வதற்கு நாம் எல்லோரும் முயற்சி செய்வோமாக. அதற்குரிய தௌஃபீக்கை ரப்பு அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானா. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, எங்களை பெற்றவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, நாம் பெற்றவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா. ஒரு சோதனையான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யார், ஒரு பயங்கரமான யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யார். பாவம் என்றால் என்னவென்றே தெரியாமல் பாவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய காலம் யாருதான். பாவம் என்று தெரிந்து கூட தன்னிச்சையாக பாவம் செய்கின்ற ஒரு பயங்கரமான யுகம் யாருதான். நாம் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக எங்களை தண்டிச்சினாலேயாவதா, எங்களை பிடிச்சினாலேயாவதா, எங்களை ஒதுக்கினாலேயாவதா, உங்க ரங்கத்துக்கு தூரமாக்கினாலேயாவதா, உங்க தண்டனையை இறக்கி எங்களை தண்டிச்சினாலேயாவதா. யாவதா, நீ பெற்ற தாயை விட இறக்கமானவன் யாவதா, உங்க இறக்கத்துக்கு அளவில்லையாவதா, உங்க முகப்பத்துக்கு அளவில்லையாவதா, பெற்ற தாயை விட பல கோடி மடங்கு இறக்கமுள்ள மகா கிருபையாளர் யாவதா. ஏதோ தெரியாத
தெரியாத்தனத்தால செய்கின்ற பாவத்தின் காரணமாக யா அல்லாஹ் எங்களை தண்டிக்கிறாரே யா அல்லாஹ், நாங்க ஒத்துக்கொள்கிறோம் யா அல்லாஹ், நாங்க ஏற்றுக்கொள்கிறோம் யா அல்லாஹ், நாங்க பாவிகள் யா அல்லாஹ், உண்ட மன்னிப்பு விசாலமானது யா அல்லாஹ், உண்ட ரஹ்மத்து விசாலமானது யா அல்லாஹ், நீ மன்னிக்கக்கூடிய மகா கிருபையாளர் யா அல்லாஹ், யா அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய பாவத்தை ஒலிக்கல்ல மறக்கல்ல யா அல்லாஹ், பெருமை பேசல்ல யா அல்லாஹ், இதோ உன்னிடத்து முன்னால வெட்கத்தை விட்டு சமர்ப்பிக்கிறோம் ரப்பே, எங்களை மன்னிச்சியா அல்லாஹ், எங்களை பாவங்களை மன்னிச்சியா அல்லாஹ், திருந்தக்கூடிய தௌஃபீக்கை நசீபாக்கிறியா அல்லாஹ், நிரந்தரமாக பாவம் செய்த கூட்டத்தை விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ், அதன் மூலமாக உண்ட தண்டனைக்கு ஆளாகுவதை விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ், எந்த பாவத்தினால் என்னென்ன சோதனைகள் இந்த பூமிக்கு இறங்குமோ கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ், அத்துணை பாவங்களையும் விட்டு அந்த சோதனைகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கி தந்திரியா அல்லாஹ், எங்களுடைய யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி தந்து கடைசியா உண்ட மட்டும் கேட்கிறோம் யா அல்லாஹ், இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற நேரத்துல மட்டும் பிடிச்சிடாதே யா அல்லாஹ், சக்கராத்துடைய நேரத்தில் நாக்கிலிருந்து வெளியாகின்ற கடைசி வார்த்தையை தூய கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா வெளியாக்கியா அல்லாஹ், இந்த கண்மானுக்களுக்கு காட்டுகின்ற கடைசி காட்சியா அல்லாஹ், அந்த சொர்க்கத்துடைய இன்பத்தை காட்டி 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 சிரித்து சிரித்தே அந்த